எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விலாக் பார்த்திங்கன்னா ரேண்டமாக எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து அது கவர் பண்ணி இந்த விலாக் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். மார்னிங் வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து இடையில மிட் மார்னிங் டைமில் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நைட்டு ஊற வச்சேன்னா மறுநாள் காலையில் கொஞ்சம் அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் அதை உரித்து சாப்பிட்றதுக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. எப்படியும் ஈவினிங் சாப்பிட்ற மாதிரி தான் ஆகுது. அதனால் சரி மார்னிங்கே ஊற வச்சிடலாம் அப்படின்னா ஈவினிங் சாப்பிட கரெக்டாக இருக்கும்னு மார்னிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா சேவன் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் எல்லாம் கழுவி சுடுதண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அப்படியே கொஞ்சம் பாத்திரம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து விளக்கி வச்சுட்டு கையோட சேவனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஆறுறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். அவன் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தூக்கம் வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டில் வந்து எப்போ பாரு இந்த எல்லாமே அதிலே போட்டுடுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் குப்பை மாதிரி அங்கங்கே திங்ஸ்லாம் இருந்துச்சு. அதை ஒதுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே ஆஃபராக போடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அந்த உமன்ஸ் டே தாண்டினதுக்கப்புறம் தான் ஆஃபர் போட்டிருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 சாரீ தவிர மீதி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 2 சாரீ தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேவன் முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்துட்டான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவனுக்கு முடியெலாம் நல்லா சுருண்டு இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக. ஏன்னா அவனுக்கு எப்போவுமே சுருட்ட முடியே கிடையாது. நல்லா வலுவலுன்ட்டு நல்லா முகம் கண்ணு வரைக்கும் வரும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து சுடுதண்ணி நல்லா ஆறிடுச்சு. அதனால் வந்து அவனுக்கு பாட்டிலில் ஊற்றி குடிக்கிறதுக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு வாய் வச்சான். அதுக்கப்புறம் வந்து குடிக்கவே மாட்டேன்ட்டான். இவன் வந்து சின்ன வயசில் அதாவது ஒரு 6th மந்த்து இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஹீட் அதிகமாக இருக்கவும் தண்ணி வந்து ஃபீடிங் பாட்டிலில் போட்டு கொடுப்பேன். நல்லா குடிப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10th மந்த்துக்கு அப்புறமா இருந்து தண்ணியே குடிக்கிறதில்ல. சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டான். ஒன்லி ஃபீடிங் மட்டும்தான். தண்ணி சுத்தமாகவே குடிக்கிறதில்ல. அப்புறம் வந்து இப்போ ஒரு 1.25 வயசு ஆகுது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி டம்ளரில் கொடுத்து பழக்கி விட்டுட்ருக்கேன். பட் இன்னுமே அவன் நல்லா குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சேவனுக்கு வந்து இந்த ப்ரக்கோலி ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரக்கோலி எடுத்துகிட்டு ஒரு 10-12 பீஸ் மட்டும் கட் பண்ணி அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள்தூள் உப்பு சுடுதண்ணியில் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த ப்ரக்கோலியும் போட்டு நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த ப்ரக்கோலி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ப்ரக்கோலி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் வந்து பெப்பர் பவுடர், ஒரு பிஞ்ச் வந்து சீரக பவுடர், இது 3மே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸும் சேர்த்துட்டு அந்த ப்ரக்கோலியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ப்ரக்கோலி ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து எடுத்து ஆடுறதுக்கு ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா திராட்சை 2 திராட்சையும் இருந்துச்சு, கருப்பும் பச்சையும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். சேவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பும் பாயில்டு எக்கும் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா தான் சேவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அவனுக்கு ஊட்டி விட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 2 மணி அப்போ ஊட்டி விட்டேன். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இங்கே நான் துணி காய போடுறதுக்காக வந்தேன். ஸோ அதனால் அவனும் பின்னாடி வந்துட்டு தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி கையோடு அவனை குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவனோட பாத் டப்பில் வந்து தண்ணி நிரப்பி அதில் வந்து அவனை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு ஈவினிங் போல் அவனுக்கு வாழைப்பழம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டேன். நேந்திரம் பழம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்டேன். ஒரு 1/4 பழம் சாப்பிடுவான், அவ்வளோதான். நிறையா சாப்பிட மாட்டான். பட் ஆனால் இந்த கற்பூரவல்லி, ஏலரிசி பழம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவனை தூங்க வச்சுட்டு நான் வந்து இந்த டிமார்ட்க்கு வந்து போயிருந்தேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து டப்பாவில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸு, ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே நல்லா காலி பண்ணிட்டு கழுவிட்டு
காய வைக்கிறதுக்காக பாய் விரித்து போட்டு அந்த ஃபேன் காற்றுல காயறதுக்காக தொடச்சி வச்சுருந்தேன். இவன் வந்து எழுந்திரிச்சு அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து அதில் எல்லாத்துலேயும் வந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 3 பீஸ் உள்ள ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறமா ஒரு மக் இதெல்லாம் வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து ஒரு ரெண்டு டைம் வாங்கிட்டேன். ஒன்று வந்து பில் போடுற டைமில் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அவசரத்தில் வந்து ரேட் பார்க்காம நான் எடுத்து வச்சுட்டேன். அது பில் போடுறப்பே நான் ரேட் பார்க்காம விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பில் போடுற டைமில் செய்யணும் வந்து பயங்கர அழுக, ஒரே சவுண்டு. அந்த பதட்டத்துலேயே வந்து பில் போடுற டைமில் இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டேன். டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக நான் வாங்குறது வந்து டயப்பர் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். ஏன்னா ஆஃபரில் வந்து போட்டிருப்பான். இது பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், 48 பீஸு. எனக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்துச்சு. கரெக்டாக 1 மந்த் முடியும் போது அந்த பேக்கெட் வந்து காலியாச்சு. திரும்பியும் நாங்கள் டிமார்ட்டில் தான் போய் வாங்கினோம். இந்த டைம் போகும்போது ஒரு 64 பீஸ் வந்து 600 ரூபாய்க்கு போட்டிருந்தோம் ஆஃபரில். ஸோ அது வந்து வாங்கிக்கிட்டோம். இதுவே நாங்கள் மெடிக்கலில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக 2000 ரூபா வந்து ஆகும் மாதத்துக்கு. அப்படி பார்க்கும்போது இது பயங்கர பெனிஃபிட்டு, நமக்கு ரொம்பவே வந்து லாபமாக இருக்குது இந்த டயப்பர் வந்து டிமார்ட்டில் வாங்குறது. இந்த சிப்பர் பாட்டில் வந்து சேவனுக்காக தான் வாங்கினேன். இதுலையாவது தண்ணி குடிப்பான் அப்படின்ட்டு நம்பி வாங்கினேன். பட் ஆனால் சுத்தமாக வாயே வைக்க மாட்டேன்ட்டான். அதனால் அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சாச்சு, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி வாட்டர் பாட்டில் வந்து எங்களுக்காக வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த கொசு பேட் வந்து வாங்கினோம், மஸ்கிட்டோ பேட்டு, சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுறது. பயங்கர கொசு இந்த டைமில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மெயினாக இது தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். அதோட பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தை எடுத்து ஃபில் பண்ணி வச்சிட்ருந்தேன். இந்த ஏலக்காய் தாங்க 258 ரூபாய்க்கு வாங்கினேன். மனசே ஆறல அந்த டைமில். பட் ஆனால் அதுக்கப்புறம் டெய்லியும் டீக்கு போடுறது, அதுக்கப்புறம் ஸ்வீட் செஞ்சால் யூஸ் பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் காலி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர், கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிடுவேன். வெந்தயம், சீரகம், அந்த மாதிரி வீட்டில் காலியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ கழுவி வச்சுருக்க பாக்ஸ்லலாம் வந்து ஓரளவுக்கு திங்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஆயில் ஊற்றுற பாக்ஸ்லாம் வந்து கழுவலை, அதெல்லாம் வந்து விளக்குறதுக்கு வச்சுருந்தேன். அதனால் அதை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி பாக்ஸ் ஒன்று, இந்த ஜென்டில் மேட்டிக் லிக்விட் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து 250 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விம்பார் லிக்விடு, அதுக்கப்புறம் சோப் வந்து ஒரு 6 பீஸ் வந்து ஆஃபரில் 150 போட்டிருந்தேன், அது வாங்கியிருந்தேன். அப்புறமா டெட்டாலு, விளக்கு கூத்துற ஆயில் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். மறுநாள் பார்த்திங்கன்னா சேவனுக்கு வந்து ப்ரக்கோலி, கீரைலாம் போட்டு சாதம் வந்து ஊட்டி விட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இனி நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.